இடம் காளிங்கராயன் அணைக்கட்டு, பவானி, ஈரோடு மாவட்டம். 700 வருஷத்துக்கு முன்னாடியே நதிநீர் இணைப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாத்தியப்படுத்தி இருக்காரு கொங்கு நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன், காளிங்கராயன். ஏழ்நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாரும் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆத்துல இருந்து இன்னொரு ஆத்துக்கு, அதாவது பவானி ஆத்துல இருந்து 90 கிலோமீட்டருக்கு கால்வாய் வெட்டி நொய்யல் ஆத்துல இணைக்கிற திட்டத்தை வெற்றிகரமா முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கு காளிங்கராயன் வாய்க்கால் மற்றும் காளிங்கராயன் அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டுக்கும் இந்த கால்வாயோட தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒரு பயணம் செஞ்சேன். ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. காளிங்கராயன் அவர்களோட இயற்பெயர் லிங்கையன் கவுண்டர். இப்ப இருக்கிற ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு தான் அவருடைய சொந்த கிராமம். கொங்கு நாட்டு பகுதியில 13ஆம் நூற்றாண்டுல ஆட்சி புரிந்த ஒரு மன்னன். இந்த இடம்தான் அணை கட்டுவதற்கும் வாய்க்கால் வெட்டுவதற்கும் காரணமான இடம். கூடுதுறை, பவானி ஆறும் காவிரி ஆறும் சங்கமிக்கிற சங்கமேஸ்வரர் அப்படிங்கிற புகழ்பெற்ற சிவன் கோவில் உள்ள இடம். பவானி ஆறு, காவிரி ஆறு இரண்டுமே வளமான ஆறு. பல லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீராதாரமா இருந்துட்டு இருக்கு. ஆனா காளிங்கராயன் ஆட்சி புரிந்த சில இடங்கள்ல ஒரு 100 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு தண்ணீர் வராம இருந்துச்சு. விவசாயம் பண்ண முடியாம மக்கள் ஏழ்மை நிலையில இருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நினைச்ச காளிங்கராயன் பவானி ஆறு காவிரி ஆறுல போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு அணைய கட்டி தண்ணியை சேமிச்சு இன்னொரு கால்வாயை வெட்டி தண்ணீர் போய் சேராத நிலங்களுக்கு தண்ணீர் வழங்கணும்னு நினைச்சு ஒரு பெரிய திட்டம் போட்டாரு. முதல்ல இந்த இடத்துல அணைய கட்ட ஆரம்பிச்சார். இதுக்காக பக்கத்துல இருக்கிற ஊராட்சி கோட்டை மலை அப்படிங்கிற இந்த மலையில இருந்து கல்ல கொண்டு வந்து அணை கட்டினாரு. அதே நேரத்துல வாய்க்காலையும் வெட்ட ஆரம்பிச்சாரு. இந்த வாய்க்காலோட ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு 56 கிலோமீட்டர் தான். ஆனா நேரா வாய்க்காலை வெட்டினா பக்கத்தில் இருக்கிற சில கிராமங்களுக்கு தண்ணீர் போகாதுன்னு வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி 96 கிலோமீட்டருக்கு கால்வாய் வெட்டினாங்க. இந்த வாய்க்காலுக்கு கோட வாய்க்கால்னு ஒரு பேர் இருக்கு. 12 வருஷ கடின உழைப்புக்கு பிறகு ஆவுடையா பாறை அப்படிங்கிற இடத்துல ஓடுற நொய்யல் ஆத்துல இந்த வாய்க்கால் கலக்கிற மாதிரி வெட்டி முடிச்சாங்க. சரியா கிபி 1283ஆம் ஆண்டு தை 5ஆம் நாள் இந்த கால்வாய் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இப்பேற்பட்ட பெருமையான ஒரு கால்வாயை கட்டமைச்சிட்டு அதை அனுபவிக்க கூட முடியாம அந்த காளிங்கராயன் அவர்கள் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, தானும் தன்னுடைய சந்ததியினரும் இந்த கால்வாயில் இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தக்கூடாது, இது பொதுமக்களுடைய பயன்பாடு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் குடும்பத்தோட அவர் ஒட்டுமொத்தமா இங்கிருந்து காலி பண்ணிட்டு பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜமீன் ஊத்துக்குழி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிடுறாங்க. என்ன ஒரு உணர்ச்சி வசமான ஒரு விஷயம் பாருங்க. இந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. இது படத்துல தான் நம்மளா பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ரியலான ஒரு விஷயம் தான் அது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கொங்கு நாட்டு மக்கள் வருஷம் தை 5ஆம் தேதியை காளிங்கராயன் தினமா கொண்டாடுறாங்க. மக்கள் அணைக்கு பக்கத்துல பொங்கல் வச்சு தெய்வமா காளிங்கராயனை வழிபடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பல நூறு கிராம மக்கள் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் இந்த வாய்க்காலை தான் நம்பி இருக்காங்க. இந்த வாய்க்கால் போற வழியெல்லாம் கூடவே நானும் பயணிச்சு போய்கிட்டே இருந்தேன். இது காளிங்கராயன் வாய்க்கால்ல இருந்து வயல் நிலங்களுக்கு போகக்கூடிய ஒரு சின்ன உப கால்வாய். ஓகேம்மா, கால் எடுக்கிறீங்களா? அந்த வாய்க்கால் தண்ணி வரும், அதனால எடுக்கிறீங்களா? ஓகே ஓகே. 3 நாள் கழிச்சுட்டுமாதா? ஓகேங்க. பவானி காளிங்கராயன் வாய்க்காலோட தொடக்கத்தை பார்த்தோம். தொடக்கத்திலிருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு முதல்ல நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூரியம்பாளையத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது, அங்கே தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு மாநகராட்சிக்கு இந்த வாய்க்கால் போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருக்குது இந்த ஒரு வாய்க்கால் தொடர்.
இங்கே வந்து பாருங்க ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே ஏராளமான இந்த காவேரி பாசன விவசாயம்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. அது எல்லாமே வந்து இங்கிருந்து தான் வந்து தண்ணிகள் போகுது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அன்றாட தேவைகளுக்கான குடிநீராக இருக்கட்டும், இல்லை வந்து குளிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களுக்கு வந்து பயன்படுறாங்க. முக்கியமாக விவசாயத்துக்கு இந்த தண்ணீர் வந்து அதிகமாக வந்து பயன்படுது அப்படிங்கிறதா வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷுவல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. பயணப்பட்டே வந்துட்டு இருக்கிறப்ப இப்போ வந்து நான் இருக்கிறது பாசூர் பேரே வந்து ஒரு பாசனம் சார்ந்த ஒரு ஊராக இருக்கும். அதனால தான் அது பாசூர்னு வச்சிருப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக அமைதியாக போய்கிட்டு இருக்கு. ஒரு 1.5 மணி நேர பயணத்துக்கு பின்னாடி காளிங்கராயன் கால்வாயுடைய முடிவு பகுதி, அதாவது எல்லை பகுதிக்கு வந்து வந்துட்டோம். அவ்வளோ ஆர்ப்பரித்து வரக்கூடிய அந்த கால்வாய் இங்கே வந்து ரொம்ப அமைதியாக வந்து நொய்யல் ஆற்றுல வந்து கலக்கத்துக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நொய்யல் ஆற்றுல சாயக்கழிவுகள் போகிறதுனால விவசாயம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக சுத்தமான இந்த காளிங்கராயன் கால்வாய் வந்து அடியில் ஒரு பெரிய பைப் டனல் போட்டு அமைச்சு இந்த நல்ல தண்ணி ஃபுல்லாக வந்து அப்படியே இந்த ஆற்றை கடந்து அந்த சைடு போயிட்டு ஒரு கால்வாயாக மறுபடியும் வந்து தொடருது. பட் ஆனால் காளிங்கராயன் அவர்கள் கட்டிய இந்த கால்வாய் வந்து இதோடய வந்து நிறைவு பெறுது. அவருடைய ஆட்சி காலத்தில் அதற்கு மேலும் வந்து அமராவதி ஆறுக்கு கூட ஜாயின் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டார். பட் ஆனால் முடியல. இருந்தாலும் இந்த இத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அந்த காலத்தில் 700 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கால்வாயை வந்து கட்டி அமைச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். நீங்களும் வந்து பார்ப்பீங்க. இந்த வாய்க்காலோட ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பயணித்த ஒரு அனுபவம் பல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு.